மகரந்த சேர்க்கை ஆல்ரெடி பார்த்தது. ரீப்ரொடக்ஷன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் ரீப்ரொடக்டிவ் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்த்தோம். சரியா? அதில் லாஸ்ட்டில் பார்க்கக்கூடியது மோனோஸ்போரி எப்ரியோ பார்த்தோம். இப்போ மகரந்த சேர்க்கைனை பற்றி நமக்கு தெரியும். சரியா? மகரந்த சேர்க்கைனாவே அது பாலினேஷன் பார்த்து. பாலினேஷன் பற்றி நம்ம முன்னாடி 10th பார்த்துருக்கோம். பாலினேஷன் பற்றி நமக்கு 10th பார்த்துருக்கோம். அதனுடைய எனது செல்ஃப் பாலினேஷன் அண்டு கிராஸ் பாலினேஷன், அதனுடைய அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன், அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், இதெல்லாம் நம்ம 10th பார்த்துதான். அதான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி. மகரந்த சேர்க்கை என்ன? பாலினேஷன் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம். பாலினேஷன் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம் விச் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர். இது ஒரு சிறப்பான செயல். மகரந்த சேர்க்கை என்பது விலங்குகளுக்கு நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடு. சரியா? கண்டிப்பாக மகரந்த சேர்க்கை இருந்தால் தான் என்ன பண்ண முடியுமா? சில உயிரினங்கள் உயிர் வாழவே முடியும். சரியா? மகரந்த சேர்க்கை இருந்தால் தான் நம்மளுக்கு என்னது உணவையும் கொடுக்க முடியும் தாவரங்கள். சரியா? நடைபெறாவிட்டால் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. சரியா? பாலினேஷன் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம் விச் ப்ரொவைட் ஃபுட் ஷெல்டர். சில உயிரினங்களுக்கு என்ன பண்ணுதான்? இது உணவையும் இருப்பிடத்தையும் தருவது. ஃபார் த பாலினேட்டிங் அனிமல்ஸ். சில விலங்கினங்களுக்கு ஊட்டத்தையும் இருப்பிடத்தையும் கொடுப்பது தான் என்னுடைய சிறப்பு. Many plants are the pollinating by the particular animals species. சரியா? particular animal species. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை தாவரங்கள் மகரந்த சேர்க்கை குறிப்பிட்ட விலங்கினங்கள் மூலமாக தான் நடைபெறுது. சரியா? பெரும்பாலான தாவரங்கள் மகரந்த சேர்க்கை என்பது குறிப்பிட்ட விலங்கின சிற்றினங்கள் மூலம் தான் நடைபெறக்கூடியது. Many plants are the pollinating by a particular animal species and the flower are modified according and this exists a co-evolutions between plants and animals. சில தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா மாறுபாடு அடையுது. மகரந்த சேர்க்கைக்காக மலர்கள் மாறுபாடு அடையுது. சரியா? அப்போ மாறுபாடு எனவே தாவரங்களும் விலங்குகள் என்ன பண்ணுதா? கூட்டு பரிணாமம். சில தாவரங்கள் மகரந்த சேர்க்கை என்பது மாறுபாடு அடைந்து எதற்காக? விலங்கினங்களுக்காக மாறுபாடு அடையுது. அப்போ தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் எனது கோ-எவால்யூஷன்ஸ் கூட்டு பரிணாமம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியது. ஓகேவா? சரி. அடுத்து லெட்டஸ் இமேஜின் ஆஃப் பாலினேஷன் ஃபெயில். மகரந்த சேர்க்கை நடைபெறாவிட்டால் என்ன ஆகும்? அதை கற்பனை செஞ்சு பார்ப்போம். கண்டிப்பாக என்னது? மகரந்த சேர்க்கை நடக்கலாம் எதுவுமே நடக்காது. தாவரங்கள் சில உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கும் தடுமாறி போயிடும். ஏன்னா சில உயிரினங்கள் மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் தான் உயிர் வாழ முடியும். சரியா? அப்படி நடைபெறாவிட்டால் அந்த உயிரினங்கள் நிலை என்ன ஆகும்? உணவிற்காக அதைத்தான் நாடி இருக்கணும். ஓகே, அதில் பாரு. லெட்டஸ் இமேஜின் ஆஃப் பாலினேஷன் ஃபெயில். நல்லா திங்க் பண்ணிப்பார். there will be any seed and fruits of formations. அப்போ மகரந்த சேர்க்கை நடைபெறாவிட்டால் உனக்கு கனிகளும் விதைகளும் உருவாகும் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை. சரியா? அப்போ மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் தான் என்னது? அந்த நமக்கு தேவையான கனிகளையும் விதைகளையும் கொடுக்க முடியும். இஃப் நாட் what happened to pollinating organisms and that depend on the pollinating organism for the food. சில உயிரினங்கள் மகரந்த சேர்க்கைக்காக உணவிற்காக மகரந்த சேர்க்கை நாடி இருக்கும். சரியா? மகரந்த சேர்க்கையில் நாடி இருக்கும். அப்போ என்னது? அதுவே நடைபெறாவிட்டால் அதனுடைய நிலை என்னாகும்? அதனுடைய வாழ்கிற நிலை என்னாகும்? சரியா? இது ஹியர் லைஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன்ஸ். இதுதான் என்னுடைய முக்கியத்துவம். இதுதான் என்னது? மகரந்த சேர்க்கையுடைய ஒரு முக்கியத்துவமான நிகழ்வு. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்ப்பா. The pollen grains produced in the anther will germinating only when they reach the stigma of the pistils. அப்போ ஆந்தர் என்பது மகரந்த பை. அந்த மகரந்த பையில் உருவாக்கக்கூடிய மகரந்த துகள்கள் அதான் போலன் கிரெயின். ஆந்தர் என்பது மகரந்த பை. அந்த மகரந்த பையில் யார் உருவாயிருக்கா? மகரந்த துகள்கள். சரியா? இது சூலக அலகில் உள்ள சூலக முடியினை சென்றடையுது. யாரை சென்றடையுதான்? சூலக முடியை, ஸ்டிக்மாவை சென்றடையுது. The pollen grain produced in the anther will germinating only when they reach the stigma of the pistils. சரியா? அந்த மகரந்த பையில் உள்ள மகரந்த துகள்கள் சூலக முடியினை சென்றடைஞ்சால் மட்டும்தான் என்ன ஆகுமா? ஜெர்மினேஷன் ஆகும், முளைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அடுத்து பாரு. The reproductive organs, stamens and pistils of the flower are spatially separated in mechanism which is essential for the pollen grain to reach the stigma is needed. அப்போ எனது ஒரு மலரில் உள்ள மகரந்தத்தாள்களும் சூலகமும் உருவாகும் இனப்பெருக்க உறுப்பு எனது இடத்தில் அந்த உறுப்புக்கு ஏற்றவாறு பிரிய ஆரம்பிக்கும்.
சரி, அந்த உறுப்புக்கு ஏற்றவாறு செப்பரேட்டாக மகரந்த துகள்களும் சூலகமும் அந்த உறுப்புகளுக்கு இனப்பெருக்க உறுப்புகளுக்கு ஏற்றவாறு பிரிய ஆரம்பிக்கும். சரியா, separated a mechanism which is essential for pollen grain to reach the stigma of the needle. The process of transfer of pollen grain from the anther to a stigma of a flower is called pollination. அப்போ ஒரு மகரந்த பையில் மகரந்த துகள் சூழம் ஒரு மகரந்த பை இருக்குது. அந்த மகரந்த பையில் மகரந்த துகள்கள் ஆகிய இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் யாரை சென்றடைய நிகழ்வுக்கு சூலக முடியை சென்றடைய நிகழ்வுக்கு என்னவென்று பெயர்? பாலினேஷன் என்று பெயர். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறப்பா. சரியா, டிஃபைன் பாலினேஷன் கேட்டாங்கன்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from the anther. The transfer of pollen grain from the anther to the stigma of the flower. அந்த மகரந்த பையில் உள்ள மகரந்த துகள்கள் இது சூலக முடியை ஸ்டிக்மாவை சென்றடையும் நிகழ்வுக்கு என்று பெயர் மகரந்த சேர்க்கை, பாலினேஷன் என்று பெயர். இது 2 மார்க். ஓகே, அடுத்து பாலினேஷன் இஸ் a character features of a spermatophyte. மகரந்த சேர்க்கை ஸ்பெர்மட்டோஃபைட் என்பது எனது மூடிய விதை, ஆஞ்சியோஸ்போர்ம் அண்ட் ஜிம்னோஸ்போர்ம். சரி, பாலினேஷன் இஸ் a characters features of a spermatophyte. அதாவது ஸ்பெர்மட்டோஃபைட் என்பது அது மூடிய விதைகளா அல்லது திறந்த விதையான்னு சொல்லுவோம். சரி, 2 இருக்கும். திறந்த விதை தாவரம் இருக்கும், மூடிய விதை தாவரம் இருக்கும். அதை பற்றி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாரு. பாலினேஷன் இஸ் a character features of a spermatophyte, ஜிம்னோஸ்போர்ம் அண்டு ஆஞ்சியோஸ்போர்ம். தாவரங்களில் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு. அடுத்து பாலினேஷன் இஸ் ஜிம்னோஸ்போர்ம் இஸ் a side to be direct and the pollen not deposited directly and the exposed in ovule. சரி, அப்போ ஜிம்னோஸ்போர்முடைய செயல் 2 சொல்லியிருக்கோம், ஜிம்னோஸ்போர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்போர்ம் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஜிம்னோஸ்போர்முடைய கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஜிம்னோஸ்போர்முடைய பண்பு என்ன? பாலினேஷனில் ஜிம்னோஸ்போர்முடைய பண்பு என்னன்னு பார்த்தோம்னா, திறந்த விதை தாவரங்கள் என்னென்னா மகரந்த சேர்க்கை நேரடி முறையில் டைரெக்டாக எந்த ஒரு மறைவும் இல்லாமல் நேரடியாக செயல்படக்கூடியது. சரியா, பாலினேஷன் இஸ் ஜிம்னோஸ்போர்ம் இஸ் சைடு பி டைரக்ட்லி, நேரடியாக செயல்படுகிறது. திறந்த விதை தாவரங்களில் எனது மகரந்த சேர்க்கை நேரடி முறையில், அதாவது எனது மகரந்த துகள்கள் திறந்த நிலையில் உள்ள சூழ்துளையை நேரடியாக சென்றடையும். சரியா, சூழ்துளை அடைய எந்த ஏஜென்டும் இல்லாமல் நேரடியாக சென்றடையக்கூடியது தான் இது இந்த ஜிம்னோஸ்போர்முடைய கேரக்டர். ஓகேவா, வேரியஸ் ஆஞ்சியோஸ்போர்மில் பாரு, இட் இஸ் சைடு பி இன்டைரக்ட், மறைமுகமாக. சரி, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஜிம்னோஸ்போர்ம் என்ன சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக, சரியா, மாறாக மூடிய விதை தாவரங்கள் என்ன பண்ணுதான்? மறைமுகமாக. வேரியஸ் இன் ஆஞ்சியோஸ்போர்ம் இஸ் சைடு பி இன்டைரக்ட் as a pollen are deposited in the stigma of the pistil. சரியா, அப்போ உள்ள அந்த இது சூழ்துளையை நேரடியாக அது சென்றடைஞ்சு அந்த சூழ்துளையை சென்றடைய இது மறைமுகமாக. சரியா, அப்போ என்னது அங்கே இருக்கக்கூடிய சூலக முடியில் படிவதால் இது மறைமுகமாக நடைபெறும். ஓகேவா, ஒன்றும் இல்லை. இது மகரந்த சேர்க்கையில் 2 ஸ்பெர்மட்டோஃபைட்கள், ஒன்று ஆஞ்சியோஸ்போர்ம் இன்னொன்று ஜிம்னோஸ்போர்ம். சரியா, ஃபஸ்ட்டு என்னது ஜிம்னோஸ்போர்ம் சொல்லியிருக்கோம். ஜிம்னோஸ்போர்ம் என்பது திறந்த விதை தாவரம், ஆஞ்சியோஸ்போர்ம் என்பது மூடிய விதை தாவரம். ஜிம்னோஸ்போர்ம் என்ற செயல்பாடு நேரடியாக சூழ்துளையை சென்றடையும், ஆஞ்சியோஸ்போர்ம் என்பது மறைமுகமாக சூழ்துளையை சென்றடையக்கூடியது. ஓகேவா, அடுத்து இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்போர்ம் த ஃப்ளவர் ஓப்பன். த மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்போர்ம் Majority of angiosperm, the flowers open and exposed in mature anther and stigma of pollinations. சரியா, பெரும்பான்மை மூடிய விதை தாவரங்களில் மலர்கள் எப்படி இருக்குமா? மலர்ந்து அதன் முதிர்ந்த மகரந்த பைகளையும் சூலக பைகளையும் மகரந்த சேர்க்கைக்காக வெளிக்காட்டுகின்றன. சரியா, பெரும்பாலான ஆஞ்சியோஸ்போர்மில் என்ன பண்ணுதான்? இந்த ஃப்ளவர்ஸ் எப்போவுமே திறந்த நிலையில் இருக்கும், அது எக்ஸ்போஸ்டு நல்லா மெச்சூராக முதிர்ந்து காணப்படும். ஸ்டிக்மா ஃபார் பாலினேஷன்ஸ். சரியா, மகரந்த சேர்க்கைக்காக வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த செயல்பாடு, ஆஞ்சியோஸ்போர்முடைய பண்பு. அடுத்து பார்த்து சர்ச் ஃப்ளவர்ஸ், அந்த 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 மாதிரி என்னது திறந்த நிலையிலும் முதிர்ந்தும் மகரந்த சேர்க்கைக்காக வெளிக்காட்டக்கூடிய நிலைக்கு என்னவென்று பெயர்? காஸ்மோகேமஸ். சர்ச் ஃப்ளவர் அப்படிப்பட்ட மலர்களுக்கு என்னவென்று பெயரா? காஸ்மோகேமஸ் என்று பெயர். அந்த ஃபினாமினன் ஆஃப் காஸ்மோகேமி, அதை எப்படி சொல்லலாம்? காஸ்மோகேமி என்றும் சொல்லலாம். ஓகேவா, திறந்த
மலர்கள். கேஸ்மோகேமஸ் என்பது திறந்த மலர்கள், திறந்த மலர் மகரந்த சேர்க்கை. கேஸ்மோகேமி என்பது திறந்த மலர் மகரந்த சேர்க்கை என்று சொல்லப்படும் என்று அழைக்கப்படும். இன் அதர் பிளான்ட் இன் பாலினேஷன் அக்கர் வித்தவுட் ஓப்பனிங். திறந்த நிலையில் இருக்காது, சரியா, மெச்சூரும் ஆகாது, முதிர்ச்சி நிலையிலையும் இருக்காது, வித்தவுட் ஓப்பனிங் அண்ட் எக்ஸ்போசிங் த செக்ஸ் ஆர்கன்ஸ். சரியா, முதிர்ச்சியும் அடையாமல் மகரந்த சேர்க்கைக்காக வெளிக்காட்டாமல் இருந்தால் அப்படிப்பட்ட தாவரங்களுக்கு மலர்களுக்கு என்னவென்று பெயர்? கிளஸ்டோகேமஸ் என்று பெயர். சரியா, மூடிய மலர்கள் என்றும். அண்ட் த ஃபினாமினன் ஆஃப் கிளஸ்டோகேமி, மூடிய மலர் மகரந்த சேர்க்கை என்று பெயரிடப்பட்டிருக்கு. சரியா, அப்போ கேமோகேமஸ்னா என்ன, கிளஸ்டோகேமஸ்னா என்ன, 2 மார்க்கில் வரலாம்ப்பா. எது டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்கலாம். கேமோகேமஸுக்கும் கிளஸ்டோகேமஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பாயிண்ட் தான். அது எப்படி இருக்குமா? என்னது? ஓப்பனில் இருக்கும். கேமோகேமஸ் என்பது ஓப்பன் ஃப்ளவர். இது என்னது? க்ளோஸ்டு. சரியா, ஓப்பனுக்கும் க்ளோஸ்டு. இது மகரந்த சேர்க்கைக்காக வெளிக்காட்டும், இது மகரந்த சேர்க்கைக்காக வெளிக்காட்டாது. அப்படி சரியா, இது முதிர்ச்சி அடைந்திருக்கும், இது முதிர்ச்சி அடையாது. ஓகேவா? அப்போ இந்த நிலைக்கு அந்த நிலைக்கு என்னது? கேமோகேமஸ் என்றும் கேமி என்றும், இந்த நிலைக்கு கிளஸ்டோகேமஸ் என்றும் அல்லது கிளஸ்டோகேமி என்றும் பெயரிடப்பட்டிருக்கு. சரியா, அடுத்து பாரு. பேஸ்ட் அப்பான் த ஃப்ளவர் ஆஃப் விச் த போலன் ஆஃப் ஃப்ளவர் ரீச்டு. அந்த மகரந்த சேர்க்கையில் வந்து மகரந்த துகள்கள் அந்த சூலக முடியை சென்றடையும் நிகழ்வை பொறுத்து மகரந்த சேர்க்கை 2ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, பேஸ்ட் அப்பான் த ஃப்ளவர் ஆஃப் விச் ஏ போலன் ஆஃப் ஏ ஃப்ளவர் ரீச்சஸ் த பாலினேஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 kinds. அந்த வகையில் மகரந்த சேர்க்கை 2 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நேம்லி செல்ஃப் பாலினேஷன்ஸ் அண்டு கிராஸ் பாலினேஷன்ஸ். செல்ஃப் பாலினேஷன் என்ன? தன் மகரந்த சேர்க்கை. ஆட்டோ கேமி, சுயமாக செயல்படக்கூடிய, தனக்குள்ளே செயல்படக்கூடியது. சரியா, அண்டு கிராஸ் பாலினேஷன் என்னது? அயல் மகரந்த சேர்க்கை, ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு செயல்பாடு. அது அல்லோ கேமி என்றும் சொல்லுவோம். சரியா, அப்போ ஆட்டோ கேமினா சுயமாக அதுக்குள்ளே நடைபெறக்கூடியதுக்கு ஆட்டோ கேமி. அப்போ சார் என்ன சார் ஆட்டோ கேமி அண்டு அல்லோ கேமி? செல்ஃப் பாலினேஷன் அண்டு கிராஸ் பாலினேஷன். ஒரு தாவரம் இருக்குது, ஒரு தாவரத்தில் ஒரு ஃப்ளவர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் இருக்குது. சரியா, அப்போ அதனுடைய மகரந்தம் யாரை சென்றடையும்? அதே ஃப்ளவருடைய சூலக முடியை. இப்போ நம்ம கற்பனையாக நினச்சி பாரு. ஒரே பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டில் செம்பருத்தி இருக்குது. சரியா, அந்த பூவில் மகரந்த சேர்க்கை நடைபெறுது. எப்போ நடைபெறுதான்? அதனுடைய ஆந்தரில் இருக்கக்கூடிய மகரந்தம். அந்த மகரந்தம் யாரை சென்றடையதான்? அந்த ஸ்டிக்மா, சூலக முடியை சென்றடைய, அதே ஃப்ளவருடைய சூலக முடி சென்றடைய. அதான் ஆட்டோ, சுயமாக செயல்படக்கூடியது. அப்போ அதனுடைய மகரந்தம் அதே சூலக முடியை சென்றடைந்தால் அதுக்கு செல்ஃப் பாலினேஷன் என்று பெயர். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா கிராஸ்னா என்ன? கிராஸ் பாலினேஷன்னா இங்கிட்ட ஒரு ஃப்ளவர் இருக்குது. சரியா, இதான் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் இருக்குது. அப்படி இல்லாமல் என்ன பண்ணுதான்? அதே தாவரங்களுடைய இன்னொரு ஃப்ளவரையும் இன்னொரு ஃப்ளவர். சரியா, ஒரே செடியில் ஒரு ஃப்ளவர் இருக்குது, இன்னொரு ஃப்ளவர் இருக்குது. சரியா, ஒரே தாவரங்களுடைய இன்னொரு ஃப்ளவரையும் சென்றடையலாம். சரியா, ஒரு மலர்லேருந்து அதனுடைய ஆந்தர் வந்து மகரந்தம் வந்து இன்னொரு ஃப்ளவருடைய சூலக முடியை, அதே தாவரத்தில் இன்னொரு ஃப்ளவருடைய சூலக முடியை அதை சென்றடைந்தால் அது கிராஸ் பாலினேஷன். அப்படியும் இல்லை சார் அப்படின்னா ஒரே ஃப்ளவருடைய மகரந்தம் அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட்டில் இன்னொரு பிளான்ட் இருக்குது, வேறொரு தாவரங்களுடைய சூலக முடியை, வேறொரு தாவரங்களில் சூலக முடியை சென்றடைந்தால். சரியா, வேறொரு தாவரம் பக்கத்தில் ஹைபிஸ்கஸ் இன்னொரு ஹைபிஸ்கஸ் இருக்குது, அதனுடைய சூலக முடியை சென்றடைந்தால் அதற்கு பேர் தான் என்னது? கிராஸ் பாலினேஷன்ஸ். சரியா, இதுதான் செல்ஃப் பாலினேஷனுக்கும் கிராஸ் பாலினேஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செல்ஃப் பாலினேஷன்ஸ். சரி, அக்கார்டிங் டு a majority of botanists, the transfer of pollen and the stigma of the same flower is called self-pollination in autogamy. சரியா, இப்போ சொன்னது தான். பெரும்பாலான தாவரங்களில் வல்லுநர்களின் கருத்துப்படி என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மலரில், பெரும்பாலான சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே மலரில் எதை அடைந்தால் சூலகமுடைய சென்றடையும் நிகழ்வுக்கு செல்ஃப் பாலினேஷன்ஸ், தன் மகரந்த சேர்க்கை அல்லது சுய கலப்பு எனப்படும். இதை 2 மார்க்கில் போட்டுக்கப்பா. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஆஃப் த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர் இஸ் கால்டு செல்ஃப் பாலினேஷன்ஸ் ஆர் ஆட்டோகேமி. ஓகேவா, அடுத்து செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி அண்ட் திஸ் பிளான்ட்.
which bear in bisexual flower. சரியா, இருபால் மலர்களை கொண்ட தாவரங்களில் மட்டுமே தான் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறும். சரியா, அப்போ பைசெக்சுவல் மீன்ஸ் இருபால் மலர், மேல் கேமிட் இருக்கும், ஃபீமேல் கேமிட் இருக்கும். அப்போ இருபால் என்னது, அந்த பிளான்ட்டில் அந்த ஃப்ளவரில் மட்டும்தான் இந்த நிகழ்வு ஆனது செல்ஃப் பாலினேஷன் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் ஓன்லி இன் தீஸ் பிளான்ட்ஸ் விச் பியர் இன் பைசெக்சுவல் ஃப்ளவர். இருபால் மலரில் மட்டும்தான். சரியா, இருபால் மலர்களில் மட்டும்தான் இந்த செல்ஃப் பாலினேஷன் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியது. சரியா, அடுத்து பாரு, in order to promote self pollination the flower, in order to promote self pollination the flower of the plants have a several adaptation அல்லது mechanism. சரியா, அப்போ இருபால் மலரில் மட்டும்தான் மகரந்த சேர்க்கை இதில் செல்ஃப் பாலினேஷன் நடைபெறும்னு சொல்லியிருக்கோம். தாவரங்களில் தன்மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்க மலர்கள் கீழ்கண்ட பல தக அமைப்புகளை கொண்டிருக்கும். அடாப்டேஷன் மீன்ஸ் தக அமைப்பு. சரியா, அதுதான் கொடுத்துருக்கு. தாவரங்களில் தன்மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் எனது பல தக அமைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்னதான் கிளஸ்டோகேமி அண்டு ஹோமோகேமி பற்றி பார்த்துருக்கோம். அதில் நம்ம பார்க்கக்கூடியது கிளஸ்டோகேமினா என்ன? சரி, கிளஸ்டோகேமஸ் அல்லது கிளஸ்டோகேமினா என்ன அப்படின்னா, கிளஸ்டோகேமஸ்னால் அது எப்போவுமே எப்படி இருக்குமா, திறந்த நிலையில் இருக்கும். சரி, அதுதான் அது திறந்த நிலையில் இருக்கும், மெச்சூராக இருக்கும், முதிர்ச்சியடைந்திருக்கும், ஓப்பனில் இருக்கக்கூடியது. சரியா, அப்போ அந்த மாதிரி இருந்தால் தான் அதை கிளஸ்டோகேமஸ் என்று சொல்லுவோம். சரியா, அதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கிளஸ்டோகேமி மூடிய மகரந்த சேர்க்கை. சரியா, கிளஸ்டோகேமஸ் என்பது மூடிய மகரந்த சேர்க்கை. The கிளஸ்டோகேமி the flowers never open. The கிளஸ்டோகேமஸ் எப்படி இருக்குமா, never open. மலர்கள் மகரந்த சேர்க்கைக்காக திறக்காமலும் அல்லது இனப்பெருக்க உறுப்புகளை வெளிக்காட்டாமலும். கிளஸ்டோகேமி மீன்ஸ் எப்போ இருக்குமா, எப்போவுமே இது மூடிய நிலையில் இருக்கக்கூடியது. ஹேமோகேமஸ் என்னது, அது இன்னும் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தது தான், அது மூடிய திறந்த நிலையில் இருக்கும். இது கிளஸ்டோகேமஸ் என்பது மூடிய மகரந்த சேர்க்கை. அந்த மூடிய மகரந்த சேர்க்கையை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். எப்போவுமே என்னது, இந்த கிளஸ்டோகேமஸ் ஃப்ளவர் நெவர் ஓப்பன். மலர்கள் மகரந்த சேர்க்கைக்காக எப்போவுமே என்னது, திறக்காது. இனப்பெருக்க உறுப்புகளை என்ன பண்ணாதான், வெளிக்காட்டாது. எப்போவுமே மூடிய நிலையிலே இருக்கும். கிளஸ்டோகேமஸ் ஃப்ளவர் நெவர் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போஸ் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இனப்பெருக்க உறுப்புகளை என்ன பண்ணாதான், வெளிக்காட்டாது. அண்ட் திஸ் இன் பாலினேஷன் இஸ் கேரிட் அவுட் வித்தின் த க்ளோஸ்டு ஃப்ளவர். மலர்கள் மூடிய நிலையில், மலர்கள் மகரந்த சேர்க்கை நடைபெறும் நிலையில் எப்பவுமே எப்படி இருக்குமா, மூடிய நிலையில் காணப்படும். அப்படிப்பட்ட தாவரங்கள் எது சார்? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு பாரு, என்ன கொடுத்துருக்கு, பாலினேஷன் இஸ் கேரிட் அவுட் வித் த க்ளோஸ்டு ஃப்ளவர் கேமிலினா அண்டு வயோலா ஆக்சாலிஸ் ஆஸ் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளஸ்டோகேமஸ் ஃப்ளவர். இதெல்லாம் மூடிய மகரந்த சேர்க்கைக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே முன்னது மூடி தான் இருக்கும். சரியா, கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாரு, பெங்காலின்சிஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, பெங்காலின்சிஸ் தாவரங்கள் கேமிலினா அண்டு பெங்காலின்சிஸ். இதுக்கு என்ன, இந்த டைப்பில் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு, கேமிலினா அண்டு பெங்காலின்சிஸ் 2 types ஆஃப் ஃப்ளவர் ஆர் ப்ரொடியூஸ்டு ஏரியல் அண்டு அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர். சரி, கேமிலினா பெங்காலின்சிஸ் தாவரங்கள் இரண்டும் எப்படி இருக்குமா, 2 வகை மலர்களும் என்னது உண்டாக்கப்படுகின்றன. சரியா, கேமிலினா பெங்காலின்சிஸ் தாவரங்கள் இரண்டு வகை மலர்களும் என்ன பண்ணுதான், இது மகரந்த சேர்க்கைக்காக புதுசாக தரைக்கு அடியில் உருவாக்கப்படுகிறது. சரியா, அண்டர் கிரவுண்ட் தரைக்கு அடியில். த ஏரியல் ஃப்ளவர் ஆர் பிரைட்லி கலர். அது தரைக்கு மேலே எப்படி இருக்குமா, அட்ராக்டிவாக இருக்கும். தரைக்கு மேலே பார்க்கும்போது தரைக்கு மேல் மற்றும் தரைக்கு கீழ் மலர்களாகும். தரைக்கு மேலே எப்படி இருக்கும், தரைக்கு கீழே வந்து அண்டர் கிரவுண்டு அது கீழே காணப்படும். தரைக்கு மேலே எப்படி இருக்கும் பார்த்தோன்னா அட்ராக்டிவாக இருக்கும். தரை மேல் மற்றும் தரைக்கீழ் மலர்களாக சொல்லப்பட்டிருக்கு கேமிலினா மற்றும் பெங்காலின்சிஸ். தரைக்கு மேலே இருக்கக்கூடிய மலர்கள் எப்படி இருக்குமா, பிரகாசமாக இருக்கும். சரியா, அதில் பாரு, த ஏரியல் ஃப்ளவர் இஸ் பிரைட்லி கலர் இன் ஹேமோகேமஸ் காஸ்மோகேமஸ். த ஏரியல் ஃப்ளவர் ஆர் பிரைட்லி கலர் காஸ்மோகேமஸ் அண்டு இன்செக்ட் பாலினேட்டட். சரியா, தலைக்கு மேலே எப்படி காணப்படும்னா மலர்கள் பிரகாசமாக காணப்படும். சரியா, திறந்த வகை மலர்களை கொண்டோம்.
திறந்த வகை மலர்கள் கொண்டு பூச்சிகள் மூலம் அயல் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. சரியா? அதில் பாரு கேமிலினா அண்ட் பெங்காலியன்சிஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் ஆர் ப்ரொடியூஸ் 2 வகை மலர்களை தோற்றுவிக்கக்கூடிய தரைக்காடி மற்றும் ஏரியல் பார்த்து அண்ட் அண்டர் கிரவுண்டு பார்த்து. சரியா? தரைக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன் பிரைட்லி கலர். காஸ்மோகேமஸ் திறந்த நிலையில் காணப்படும். பூச்சிகள் மூலம் அகர்ந்த சேர்க்கை நடைபெறுவதற்காக திறந்த நிலையில் அது மட்டும் இருக்கும் மேலே உள்ள பார்த்து. இந்த அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர் இஸ் பார்ன். தரைக்கு அடியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்னது தரைக்கு கீழே மலர்கள் எனது மட்டநலத்தண்டுடன் கிளைகளிலிருந்து உருவாகின்றன. கிளைகளிலிருந்து எனது இது உருவாகி காணப்படும். அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர் பார்ன் அண்ட் த சப்ஸ்டீனியம் இன் பிரான்ச்சஸ் ஆஃப் த ரைசோம் தட் ஆர் டல்லு. சரியா? ஏன் தரைக்கு மேலே வந்து பிரைட்டாக இருக்கும், தரைக்கு கீழே எப்படி இருக்குமா பிரைட்டாக இருக்காது, மந்த நிலையில் டல்லாக. சரியா? டல்லாக இருக்கக்கூடியது தரைக்கு அடியில். இந்த மந்த நிறத்துடன் மூடிய மலர்களை கொண்டும், ஏன்னா அது மேலே உள்ள திறந்து காணப்படும் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர் பண்ணுறதுக்காக திறந்து காணப்படும். தரைக்கு அடியில் உள்ள தண்டு எப்படி இருக்குமா என்னது மந்த நிலையில் அட்ராக்டிவாகவும் இருக்காது. இது மூடிய மலர்களை கொண்டு காணப்படும். கிளஸ்டோகேமஸ் தன்மையில் இருக்கும். சரியா? Clustergamous and it self-pollinated and are not dependent in pollinator for pollinations. சரியா? இந்த தன்மகர்ந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. இவை மகரந்த சேர்க்கை நடத்தும் முகவர்களை சார்ந்திருப்பதில்லை. மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய முகவர்களை இவரை சார்ந்திருப்பது கிடையாது கிளஸ்டோகேமஸ் கண்டிஷனில். ஓகேவா? அடுத்து நாம் பார்க்கக்கூடியது செகண்ட் டைப்பு. ஃபஸ்ட் டைப் செல்ஃப் பாலினேஷனில் ஃபஸ்ட் டைப் என்னது கிளஸ்டோகேமஸ் பார்த்தோம். கிளஸ்டோகேமஸில் ஒரு குறிப்பிட்ட பாரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டது சொல்லிடுச்சு. அடுத்து பாரு ஹோமோகேமி. ஹோமோகேமினா என்ன? ஒத்த முதிர்வு. ஹோமோகேமினா அடுத்து செல்ஃப் பாலினேஷன். நெக்ஸ்ட் டைப் என்னது ஹோமோகேமி. ஹோமோனா என்னது? ஒரே மாதிரியானது. ஹெட்ரோனா இரு வேறுபட்டது. இப்போ நம்ம ஹோமோ மட்டும் பார்க்க போகிறோம். சரியா? when the stamen and stigma of flower mature at the same time. சரியா? அப்போ அதில் உள்ள மகரந்த பையும் என்னது இந்த சூழ்முடியும், ஒரு மலரின் மகரந்த பை மற்றும் சூழ்முடி அல்லது மகரந்தத்தால் மற்றும் சூழ்முடி இரண்டு எப்படி இருக்குமா ஒரே டயத்தில் சேம் டயத்தில் மெச்சூர் ஆகும். மெச்சூர் அடைந்தால் இதற்கு ஒத்த முதிர்வு. சரியா? ஹோமோகேமி. இது 2 மார்க் தான். சரியா? டிஃபைன் ஹோமோகேமி அப்படி கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, நீ என்ன எழுத போகிற? த ஸ்டேமன் அதில் உள்ள மகரந்தப்பை அல்லது மகரந்தத்தால் அண்டு ஸ்டிக்மா சூலகமுடி. ஒரு ஃப்ளவரின் எனது ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் எப்படி இருக்குமா மெச்சூர் ஆஃப் த சேம் டைம். முதிர்ச்சி எப்படி டைம் ஒரே டயத்தில் அது மெச்சூர் ஆனால் அந்த நிலைக்கு ஹோமோகேமி என்று பெயர். த ஃபேவர் செல்ஃப் பாலினேட்டட் டு அக்கர். த ஃபேவர் செல்ஃப் பாலினேஷன் இன் அக்கர். சரியா? இது தன்மகந்த சேர்க்கை நடைபெற சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிறது. தன்மகந்த சேர்க்கை நடைபெற சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது ஹோமோகேமஸ். ஓகேவா? எடுத்துக்காட்டு மிராபிலிஸ் ஜலாபா இன் கேத்தராந்தஸ் ரோஜிஸ். ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்னது ஒன்று எழுதினா கூட போதுமானது. மிராபிலிஸ் ஜலாபா என்பது அந்தி மந்தரை கேத்தராந்தஸ் ரோசஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? அடுத்து இது கண்டிப்பாக இது எதிர்பார்க்கலாமா? ஹோமோகேமி என்பது என்னது எதிர்பார்க்கலாம். ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் ஒரு ஃப்ளவரில் ஒரே டைத்தில் முதிர்ச்சி அடைந்து முதிர்ந்தால் அது ஒத்த முதிர்வு. ஃபார் எக்ஸாம்பிள் இது செல்ஃப் பாலினேஷன் நடைபெறக்கூடிய எதுவாக இருக்கக்கூடியது. த ஃபேவர் செல்ஃப் பாலினேஷன் டு அக்கர். ஃபார் எக்ஸாம்பிள் மிராபிலிஸ் ஜலாபா அண்ட் கேத்தராந்தஸ் ரோசஸ். கேத்தராந்தஸ் ரோசஸ் என்பது நமக்கு என்னது உனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கோம். என்னது சுடுகாட்டுப்பூ. சரியா? என்னது உனக்கு தெரியும்னா பேசாமல் என்னது ஒன்றும் சொல்லாமல் இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம 11லேயே பார்த்தது கேத்தராந்தஸ் ரோசஸ் என்பது சுடுகாட்டு அரளி, சுடுகாட்டு பூன்னு சொல்லுவோம். அடுத்து இன்கம்ப்ளீட் டைகோகேமி. இன்கம்ப்ளீட் டைகோகேமி என்பது என்ன சொல்லியிருக்கு? முழுமை. கம்ப்ளீட்னா முழுமையானது, இன்கம்ப்ளீட்னானது முழுமையற்ற டைகோகேமி. மோனோகேமி என்பது ஒரு கால முதிர்வு. டைகோகேமி என்பது இந்த இரு கால முதிர்வு. முழுமையற்ற இரு கால முதிர்வு. சரியா? முழுமையற்ற இருக்கால முதிர்வுனா இது என்னது ஒரே டயத்தில் ரெண்டுமே முதிர்ச்சி அடையாது. அதில் ஹோமோகேமி என்பது ஒரே டயத்தில் சேம் டயத்தில் ஸ்டிக்மாவும் ஆந்தரும் முதிர்ச்சி அடைந்தால் அது ஹோமோகேமி. இது என்னது டைகோகேமின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டுமே மகரந்தமும் சூலகமும் ஒரே டயத்தில் என்ன பண்ணாதான் முதிர்ச்சி அடையாது. அப்படி முதிர்ச்சி அடையாமல் இருந்தால் அதற்கு பேர் தான் என்னது இன்கம்ப்ளீட்
டைகோகேமி. பார்க்கலாமா? சரி. The dichogamous flowers. The dichogamous flowers, the stamen. அந்த முழுமையற்ற இருகால முதிர்வுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள், அதற்கு உதாரணமாக கொடுக்கப்பட்ட மலர்களில் அந்த ஸ்டேமனும் மகரந்த பையும் அண்ட் த ஸ்டிக்மா அதனுடைய சூலக முடியும் ஆஃப் எ ஃப்ளவர் மெச்சூர் த டிஃப்ரெண்ட் டைம். ரெண்டுமே என்னது வேறு வேறு காலகட்டங்களில் வேறு வேறு டயத்தை முதிர்ச்சி அடைகிறது. சரியா? அந்த மாதிரி முதிர்ச்சி அடைந்தால் அது இன்கம்ப்ளீட் டைகோகேமி. ஓகேவா? In dichogamous flower, the stamen and stigma of flower mature the different time. ரெண்டுமே இது முதிர்ச்சியடையக்கூடிய டைம் வேறு வேறு காலகட்டங்களில் முதிர்ச்சியடைந்தால் அது டைகோகேமி. சம்டைம்ஸ் அது என்னது சில நேரங்களில் என்ன சொல்லுது? The time of maturation of the essential organs overlap. So that is become favorable for self-pollination. சில நேரங்களில் என்ன பண்ணுதான்? இந்த இன்றியமையாத உறுப்புகள், அதாவது எசென்சியல் ஆர்கன்ஸ், இனப்பெருக்க உறுப்புகள் என்ன பண்ணுது? முதிர்வடையும் நேரம் ஒன்றுடன் ஒன்று என்ன பண்ணுது? மேற்பொருந்தும் போது, ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும் போது தன்மகரந்த சேர்க்கைக்காக சாதகமாக மாறும். சரியா? அதில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்தும் போது இதற்கு சாதகமாக இனப்பெருக்க தன்மகரந்த சேர்க்கை நடைபெற சாதகமாக அமையும். அதில் இருக்கிற எசென்சியல் ஆர்கன்ஸ் பொருந்தினா மட்டும் சில நேரங்களில் என்னது செல்ஃப் பாலினேஷன் தன்மகரந்த சேர்க்கை நடைபெற இது சாதகமாக அமையலாம். ஓகேவா? சில நேரங்களில் மட்டும்தான், எல்லா நேரங்களையும் கிடையாது. இதையும் 2 மார்க்கில் போட்டுக்கமா. ஹோமோகேமினா என்ன, இன்கம்ப்ளீட் டைகோகேமினா என்ன, 2 மார்க்கில் வரக்கூடியது தான். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன கிளஸ்டோகேமி அண்டு காஸ்மோகேமி. சரியா? கிளஸ்டோகேமி அண்டு காஸ்மோகேமி இதெல்லாம் 2 மார்க்கில் கொஞ்சமே எதிர்பார்க்கக்கூடியது பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு